நம்மளோட இன்கம நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பென்ஸுக்காண்டி அலோகேட் பண்ற இந்த ப்ராசஸ் பேர் தான் பட்ஜெட்டிங். ஸோ இந்த பட்ஜெட்டிங் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்ண போற அந்த எக்ஸ்பென்ஸ் எப்படிப்பட்ட எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம பண்ண போற அந்த செலவு வந்து நம்மளோட நீடுக்கான செலவா இருக்கா, இல்ல நம்மளோட வாண்ட்டுக்கான செலவா இருக்கா, அப்படி இல்லைன்னா அன்னெசரி வாண்ட்டுக்காண்டி பண்ற செலவா இருக்கா அப்படின்றத நம்மளோட பட்ஜெட்டிங் மூலியமா நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த பட்ஜெட்டிங்க எப்படி போடணும் அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரியை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சின்ன ஐடி கம்பெனில 20,000க்கு இப்ப ஃப்ரெஷரா வேலைக்கு சேர்ந்துருக்கிற பேரு தான் சிபு. அவனோட சம்பளம் 20,000 வச்சு எப்படி எல்லா மாசத்தையும் ஓட்டுறது அப்படின்னு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துலதான் அவங்க அப்பா அவனை வந்து பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன், அப்பா எனக்கு 20,000 தான் சம்பளம், நான் எப்படி இந்த மாசத்தை ஓட்டுறது, இந்த மாசம் இல்ல எல்லா மாசத்தையும் நான் எப்படி ஓட்டுறது, அதுல நான் எப்படி சேவிங்ஸ் வேற பண்றது அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். அப்பதான் அவங்க அப்பா அவன்கிட்ட வந்து ஒரு ஐடியா சொல்றாரு. இதுக்கு 50-30-20ன்னு ஒரு ரூல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சிபுவோட 20,000 சம்பளத்தை 50%, 30% அண்ட் 20% பிரிச்சுக்க சொல்றாரு. எக்ஸாம்பிள், 50% 20,000த்துல 10,000 ரூபாய். நெக்ஸ்ட் 30% வந்து 20,000த்துல 6,000 ரூபாய். ரிமைனிங் இருக்கிற 20% 4,000 ரூபாய். 4,000 ரூபாய் எடுத்து தனியா வச்சுக்கோ. இப்போ உங்ககிட்ட 10,000, 6,000, 4,000ட்டு 3 செப்பரேட் அமௌண்ட் இருக்கு. இப்ப அந்த முதல் பிரிச்ச 10,000 ரூபாய உன்னோட ஹவுஸ் ரெண்ட், ஃபுட் அதாவது வெஜிடபிள்ஸ் வாங்குறது, நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் உன்னோட நீடுக்காண்டி யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இருக்கிற அந்த 30% 6,000 ரூபாய் அத உன்னோட என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், ஷாப்பிங் இல்ல டிராவல்ஸ் இந்த மாதிரியான உன்னோட வான்ஸுக்காண்டி நீ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோ. ரிமைனிங் இருக்கிற அந்த 20% 4,000 ருபீஸ் 4,000 ருபீஸ உன்னோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே சிவுக்கு ஒரு கிளாரிட்டி வருது. சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட மாச சம்பளத்துல 10,000 ரூபாயை எடுத்து அவனோட நீடுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறான். ரிமைனிங் இருக்கிற 6,000 அவனோட வான்ஸ் அதாவது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், டிராவல், அவனோட சின்ன சின்ன ஷாப்பிங்காண்டி யூஸ் பண்ணிக்கிறான். ரிமைனிங் இருக்கிற 20% 4,000 ருபீஸ அவனோட சேவிங்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கிறான். சோ அவனோட அந்த 20% எப்படி அவன் யூஸ் பண்றான் அப்படின்னா, அந்த 4,000 ரூபாயில 1,500 ரூபாயை எடுத்து அவன் ஆர்டி அதாவது ரெக்கரிங் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றான். ரிமைனிங் இருக்கிற 1,500 எடுத்து அவனோட எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றான். ரிமைனிங் இருக்கிற 1,000 எடுத்து இன்சூரன்ஸ் போடுறான். அவன் இப்ப சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவனோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காண்டி ஒரு நாள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப சிவு எந்தெந்த அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, அவனோட ஓடிடி பிளாட்ஃபார்மோட சப்ஸ்கிரிப்ஷன், ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, லக்ஸரியஸ் ஷாப்பிங் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சான். நெக்ஸ்ட் கேப், ஆட்டோ இந்த மாதிரியான வெஹிக்கிளை ப்ரிஃபர் பண்றதுக்கு பதிலாக கவர்மெண்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம். உங்களோட மந்த்லி சேலரி லிமிட்டடா இருந்துச்சுன்னா உங்க பட்ஜெட்டிங் பிளான்ல இந்த 50-30-20 ரூல அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க உங்க சம்பளத்தை எப்படிலாம் பயன்படுத்துறீங்க அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பட்ஜெட்டிங் பிளான் இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.